guys, welcome back to my channel FC Journey. எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம். இந்த லுக் பார்த்தீங்கன்னா ஓணத்துக்காகவே கிரியேட் பண்ண லுக் தான். நான் எப்படி இந்த மேக்கப் லுக் நான் கிரியேட் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஸ்டெப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ராடக்ட்லாம் இந்த வாட்டி நான் என்ன ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டல, ஸ்டெப்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணியே உங்கள்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஓணத்துக்கு ரெடி ஆகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டோனர் போயிடலாம். நான் ஸ்ப்ரேயிங் டைப் டோனர் தான் எடுத்திருக்கேன். ஸ்ப்ரே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஐ க்ரீம் போட்டுக்கலாம். ஸ்கின் கேர் ரொட்டீனில் கண்டிப்பாக ஐ க்ரீம் இருக்கணும். ஸோ ஐ க்ரீம் போட்டாச்சு நான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் எடுத்து ஃபேஸை வந்து நல்லா மாய்ஸ்சரைசர் பண்ணிக்கோங்க. இதுதான் மேக்கப்போட பேஸு. ஸோ ஒரு நல்ல மாய்ஸ்சரைசராக இருந்துச்சுன்னா மேக்கப் ரொம்ப நேரத்துக்கு ஸ்டே ஆகும். ஸோ அதுக்கு தான். இப்போது லிப்பை வந்து மாய்ஸ்சரைசர் பண்ணிக்கலாம். லிப் பாம் போட்டு லிப்பை வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைமர் எடுத்துக்கிறேன். ப்ரைமர் வந்து சிலிக்கான் பேஸ்டு ப்ரைமராக எடுத்துக்கிறேன் நான் இன்றைக்கி. இது வந்து ஆயில் வந்து உங்களுக்கு எங்கே சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கோ அதை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ எங்கெல்லாம் எனக்கு ஆயில் சர்க்குலேஷன் இருக்கோ அங்கே மட்டும் தான் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபவுண்டேஷன் போய்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து மீடியம் கவரேஜ் ஃபவுண்டேஷன் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை நான் வந்து என்னோடய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எங்கெங்கெல்லாம் நான் எனக்கு ஃபவுண்டேஷன் தேவையோ நான் அங்கெல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுற ப்ரஷ்ஷில் அப்ளை பண்ணுறது. ஈரம் பண்ணிக்கோங்க ப்ரஷ்ஷை பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆகும். இல்லைனா ஒன்று பாதியமாக இருக்கும். நான் வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டேன் ஃபவுண்டேஷனை. கன்சீலரும் நான் இன்றைக்கி கன்சீலர் யூஸ் பண்ணல, ஃபவுண்டேஷனை கன்சீலராக போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனை செட் பண்ணுறதுக்கு ஒரு காம்பாக்ட் பவுடர் வச்சு நம்ம ஃபேஸை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஒரு நல்ல காம்பாக்ட் பவுடரை வச்சு செட் பண்ணிக்கோங்க. இல்லை லூஸ் பவுடர் கூட நீங்கள் வச்சு செட் பண்ணிக்கலாம் உங்களோட ஃபவுண்டேஷனை. நெக்ஸ்ட்டு வந்து ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஜெல் டைப் ஐப்ரோ தான் எடுத்திருக்கேன். ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ஃபேஸுக்கு வந்து ஒரு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஐப்ரோஸை நான் ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் போய்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ப்ளஷ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ப்ளஷ் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் தாராளமாக. நெக்ஸ்ட்டு ஒரு மெயினான வேலை ஐ ஷேடோ ஃபில் பண்ணுறது. நான் முதல்ல ஐ ஷேடோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஸ் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன் என்னுடைய 2 கண்ணுலேயுமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட் எல்லோ கலர் வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஒரு ஃப்ளஃபியான ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிறேன் நான். அப்போ தான் எனக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு லைட் எல்லோ ஷேடு இது. அடுத்துக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா கில்டர். இது வந்து எல்லோவில் கில்டர் ஷேடு. அதை போட்டு அதுக்கு மேலே அப்ளை பண்ணிக்கிறேன் நான். இப்போ வந்து என்னோடய ஃபிங்கர்லேயே வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். கில்டர் ஷேடுன்றதுனால ஃபாலோட் விழக்கூடாதுன்றதுக்காக நான் என்னுடைய கையிலே வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு க்ளீனான ப்ளஃபி ப்ரஷ் வச்சு மொத்தமாக அப்ளை பண்ணிக்கோங்க. பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் இப்படி தான் இருக்குது. சிம்பிளாகவும் இருக்கும், பார்க்க கிராண்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஐலைனர் ஃபில் பண்ணிக்கிறேன். நான் ஒரு நார்மலான விங் ஐலைனர் தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஸ்காரா. நீங்கள் ஐலாஷ் வைப்பீங்கன்னா ஐலாஷ் கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஃபேக் ஐலாஷு. நான் இன்றைக்கி மஸ்காராவே எனக்கு போதும். அதே நல்லா கேர்லாக கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஜல். நான் இன்றைக்கி காஜல் கொஞ்சம் டார்க்காக அப்ளை பண்ணிக்கிறேன். ஐ மேக்கப் அவ்வளோதான், போல்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. லாஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் தான். நான் இன்றைக்கி ரெட் லிக்விட் லிப்ஸ்டிக் தான் எடுத்திருக்கேன். போல்டாக போகலாம், ஏன்னா ஐஸும் வந்து சிட்டிலாக தான் போட்டிருக்கோம். ஸோ லிப்பாவது கொஞ்சம் போல்டாக போகணுன்றதுக்காக நான் இன்றைக்கி ரெட் பிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து
ஹைலைட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய இன்னர் கார்னர் ஐஸ்லாம் ஹைலைட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஐப்ரோஸை ஹைலைட் பண்ணிக்கலாம், லிப்ஸ் ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் ஹைலைட் பண்ணிகிட்ருக்கேன் நான். இப்போ ஐப்ரோஸை ஹைலைட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் பார்க்க வந்து தெரியும், நல்லா டிஃபைன் ஆகிட்டு தெரியும். அதுக்காக தான். கில்டர் ஷேட் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும் க்ளீனாக. அவ்வளோதான், மேக்கப் ஓவர். இப்போ காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.